ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்மளோட விநாயகர் சதுர்த்தி ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த அழகான ஆன்டிக் குட்டி முருகர் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்க போகிறோம். ஒரு முருகர் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வளர்ந்த முருகராக இருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆன்டிக் பீஸ், மயிலோட இருப்பார், நின்றுட்டுருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். ரொம்ப குட்டியான ஒரு சைஸு. நீங்கள் இதை வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில், பாக்கெட்டில், பர்ஸில், வீட்டில் கூட வச்சு நீங்கள் பூஜை அபிஷேகம்லாம் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாலமுருகர், குட்டியை வந்து குழந்தை முருகர் உட்காந்துட்டு மயில் மேலே வந்து அவர் வாகனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கையில் வெயிலோடு இருக்கும். ஸோ இப்படி தான் ஃபினிஷிங் இருக்கும், ஆன்டிக் ஃபினிஷிங். ஸோ நீங்கள் இந்த முருகர் கூட அழகாக வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம், அபிஷேகம் பண்ணிக்கலாம். நிறைய பேர் குழந்தை வரம் கேட்குறவங்க வந்து பாலமுருகருக்கு வந்து வழிபடுவாங்க. இந்த சைஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எக்ஸாக்ட் சைஸ் எனக்கு தெரியல, நான் வேணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ளாகில் மெஷர்மெண்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாச்சூஸ் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஆஸ் யூஷுவலாக 1500 rupees நம்மக்கிட்ட குக்கீஸ் ஆர்டர் பண்ணுறப்போ இதில் ஏதாவது ஒரு ஸ்டாச்சு வரும். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் சூஸ் பண்ணிக்கணும்னு கிடையாதுங்க, ரேண்டமாக ஏதாவது ஒரு ஸ்டாச்சு அனுப்பிச்சி விடுவோம். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 11 o'clock இருக்கும். மீட் மார்னிங் ஸ்நாக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் விவானுக்காக. பாப்கார்ன், பட்டர் பாப்கார்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குக்கர்லேயும் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம திக் பாட்டமுக்கு கூடிய ஒரு வெசல் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ மூடி போட்டு வச்சுட்டு சூப்பராகிடும். அண்ட் விவான் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்கார்ன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், அப்புறம் வாட்டர்மெலன்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கடன் ரெடி பண்ணிவிட்டு கொடுத்துரும் அப்படின்னு நம்ம வந்து கிளம்பி நம்ம பேக்கிங் யூனிட்டுக்கு போயிடணும். இன்றைக்கி கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ பேக்கிங் யூனிட்டில் நிறைய திங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் சாப்பாடுலாம் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்சம் ஏர்லியராக கிளம்புறேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. பவுலுக்கு நம்ம மாற்றிட்டு கொடுத்துரும் அப்படின்னா அழகாக சாப்பிட்ருவான். ஸோ பாப்கார்ன் ஆக்சுவலாக நல்ல ஸ்நாக், பட் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்பவுமே பார்த்துக்கோங்க. ஒரு பவுல் ஃபுல்லாக நான் வந்து பாப்கார்ன் கொடுத்தேன் அப்படின்னா அழகாக சாப்பிட்டுட்டு அதோட லஞ்சுக்கு வந்து ஒரு 1:30-2 மணிக்கு ஊட்டி விட்டுருவாங்க ஹஸ்பண்டு. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக் நான் கொடுத்து விட்டுருவேன். லஞ்ச் ஹஸ்பண்ட் வந்து ஊட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டின்னர்லாம் அவரே பார்த்துப்பாரு. அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் நான் சீக்கிரமாக கிளம்பணுன்றதுனால பார்த்திங்கன்னா ஏன்னா நிறைய வேலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டிக்கல் வந்து குங்குமம் தொழில வந்து பப்ளிஷ் ஆச்சு இல்லையா. ஸோ அதை வந்து நான் அதை வந்து ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு நான் வந்து போய் ஸ்டுடியோவில் உட்காந்து கொஞ்சம் அதை வந்து டிசைன் பண்ணி கரெக்டாக நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நம்ம அந்த புது வீட்டுக்குள்ளே நம்ம பேக்கிங் சம்மந்தப்பட்ட திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். மெயினாக இதெல்லாமே இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு பேக்கிங்கும் பார்க்கணும், ஆர்கனைஸும் பண்ணணும், வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்படின்றப்போ ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம்க்கா விவானுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து வெதுன்னு தண்ணியை ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டே இருப்பான். அதை சிப்பர் மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்தான். இல்லைன்னு வச்சுக்கோங்க நிறைய தண்ணி இன்டேக் எடுக்கவே மாட்டான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய தண்ணி கொடுக்கணும். அதுவும் கொஞ்சம் வார்மாக வந்து தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் ஃபுல்லாக வரப்போக குடிச்சிட்டு நல்லா கிட்டத்தட்ட வந்து அந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணி காலி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக கோல்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெதுன்னு தண்ணி கொடுக்குறப்போ கொஞ்சம் அது சூத்னிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அழகாக வந்து ஊற்றியாச்சு. இந்த பாட்டில் வந்து நான் சரவணா ஸ்டோரில் பாடியில் வாங்கினேங்க. ஸோ எங்கேயாவது வெளியில் போனால் கொஞ்சம் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒவ்வா தண்ணி சூடு ஓகேவா பாரு. தண்ணி குடிச்சு பாரு. சூடு ஓகே பாரு, மெதுவாக குடி. சூடாக்கா அந்த சூட்டில் கொடுக்கட்டும் சரியா. நீ சாப்பிட்டுட்டு அம்மா போய் வேலை முடிச்சுட்டு வரேன். ஓகே பாய். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்வேரில் 2 செஷன் நீங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அக்ரோ பிராண்டில் ஹார்ட் அனடைஸ்டு டப்பர் ஃப்ரை பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது. நம்மளுக்கு வந்து சின்னதாக ஏதாவது வந்து ஸ்மால் அமௌண்ட் வந்து ஃப்ரை பண்ணணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் அனடைஸ் தவா 25 centimeters இருக்குது. ஸோ உங்களுக்கு 4 mm திக்னஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 2 years வாரண்டியோடு கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் மெயினாக சப்பாத்தி பண்ணுறப்போ ரொம்ப நல்ல ஒரு உப்பி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ தோசை விட சப்பாத்திக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தவா. ஸோ இப்போ வந்து இதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சில சீட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறேன். என்ன சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மெயினாக வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, வெயிட் லாஸ்க்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு, ஓவரால் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ராவாக வாங்கிட்டு
இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. எள்ளை ஃப்ரை பண்ணால் படன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு அரோமா வரும். அதோட வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஹீட்லேருந்து எடுத்து வச்சுங்க தனியாக. ஸோ இது வந்து நல்லா ஹீட்டெல்லாம் வந்து தணிஞ்ச பிற்பாடு, நல்லா இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிற்பாடு நீங்கள் மிக்சியில் அரைச்சி பொடியாக பண்ணிக்கோங்க. இந்த பொடியை நீங்கள் வந்து இட்லி பொடியிலையும் கலந்து சாப்பிட்லாம். இல்லைனா வந்து கோதுமை மாவு பேசுகிறீங்க இல்லையா, அப்போ அதில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கோதுமை மாவில் கலந்து சப்பாத்தியே பண்ணி சாப்பிட்லாம். தோசை மாவில் வந்து கலந்து சாப்பிட்லாம். ஸோ சாலட் மேலே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, வெயிட் லாஸ்க்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்குன்னு சொல்லி சூப்பரான பெனிஃபிட்ஸ் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இருக்குது. அண்ட் இதையே நீங்கள் வந்து வறுக்காமல் தண்ணியில் ஊற வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலைல தண்ணியில் நீங்கள் ஹேரை வந்து நீங்கள் நல்லா ஒரு பேக் மாதிரி பண்ணி நல்லா கண்டிஷனராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து கிளம்பிட்டேங்க, லஞ்ச் மட்டும் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸை இப்போதைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். மிச்சம் லஞ்ச் பாக்ஸ்லாம் ரேவந்த்க்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ எனக்கு பெருசாக இல்லை, நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் மீனாட்சியில். வந்தோடனே நான் வந்து அதோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாத்தோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறது நல்லது தானே. ஸோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா தயிர் சாதம் கலந்து வச்சுருக்கோம், அதனால பார்த்திங்கன்னா ஸோ அதனால் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீன்ஸ் வந்து உசிலி பண்ணியிருந்தேன். ஸோ பீன்ஸ் உசிலி உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பீன்ஸ் உசிலி அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார் அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கலந்து தாளித்து வச்சுருக்கேன், அதையும் வந்து எடுத்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேவரட் காஃபியும் வந்து இங்கேயே போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. ஸோ எனக்கு சாப்பாடு கூட இல்லைன்னா நம்ம வாழ்ந்துடலாம், காஃபி இல்லைன்னா சுத்தமாக வாழ முடியாது. ஸோ இன்றைக்கி நிறைய வந்து நான் சொன்ன மாதிரி ஆர்கனைஸ் வேலை இருக்கிறதுனால காஃபியும் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே நம்ம வந்து வேலை செய்யலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சோண்டு வந்து போட்டி அப்பளம் பொரிச்சு வச்சுருந்தேன், அதையும் வந்து போட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாங்க. என்னமோ எனக்கு வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற ஃபீல் வருது. ஸோ இனிமேல் ரெகுலராக இப்படி தான் இருக்கும். ஒரு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டேன்னா எனக்கு பேக்கிங் வேலை முடிச்சு கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணி, இப்போலாம் பார்த்திங்கன்னா காலையில் பேக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டைமுக்கு முடிஞ்சிச்சுன்னா நைட்டே நம்ம பேக் பண்ணிடுறோம். ஸோ கொரியருக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகும்னால கையோட சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நிம்மதியாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டே சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, எல்லாத்தையும் சரியில் வச்சாச்சு. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன், அதில் வந்து காஃபி நம்ம அதுவும் ஃபில்டர் காஃபி வந்து நல்லா சூடாக ஊற்றி எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, செமையாக இருக்கும். செகண்ட் வந்து பவுடர் காஃபி வந்து நான் அங்கே இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கேன், பேக்கிங் யூனிட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. ஸோ அங்கேயும் நான் பால் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் இருக்குது. பட் டிகாஷன் காஃபி ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறப்போ அது குடிக்கிறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. அதனால் ஸோ ஃப்ளாஸ்கில் சின்னோண்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறேன். இது நானும் என் ஸ்டாஃபும் போய் குடிப்போம். ஸோ அவங்களும் வந்துருவாங்க, நான் போன உடனே ஃபோன் பண்ணோன்னே வந்துடுவாங்க. ஸோ எல்லாருமே செகண்ட் ஆஃப் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1:30 மணி போல் தான் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம காஃபியை குடிச்சிக்கிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ பிஸ்னஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குங்க. நிறைய பொறுமையாக வந்து இருக்கிறதுக்கு, அதே மாதிரி நிறைய நல்ல மக்களை நம்ம வந்து மீட் பண்ணுறோம். கோல்டன் கஸ்டமர்ஸ், என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டன் கஸ்டமர்ஸ் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக பேசுவாங்க. சம்டைம்ஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி பொறுமையாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நான் வந்து அழகான மூமெண்ட்ஸ் நான் கடந்து வந்திருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ் மூலிமா நான் நிறைய நல்ல மக்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ இத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்களே, இத்தனை பேர் நம்ம வந்து வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நாளும் வர கால்ஸில் பேசுகிறப்போ மெசேஜஸ் பார்க்குறப்போ ஹாப்பியாக இருக்கும். ஸோ பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்பிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஸ்டுடியோக்கு போகிறேன், ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு. ஸோ இங்கே வந்து நான் ரெகுலராக இங்கே தான் ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஏதாவது நம்ம ஃப்ரேமெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அதனால் என்னோட அந்த குங்குமம் தோழியோட அந்த ஆர்டிக்கலை வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ இப்போ வந்து அதை நம்ம கொலாஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே ஃப்ரேமில் வரணும். ஸோ கொஞ்சம் டிசைன் வந்து நானே பக்கத்தில் உட்காந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்மளோட FSSAI கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை ஃப்ரேம் பண்ணி இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பக்கத்துலேயே உட்காந்து வேலை முடிச்ச கையோட ஃப்ரேமும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்று ஒன்றா நான் வந்து நீங்களே பார்க்குறீங்க இல்லையா. ஸோ ஒரு வீடியோவும் ஒரு நாளைக்கு ஒன்று அப்டேட் பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப நாளாக அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. சரி, நம்மளுக்குன்னு தனியாக சொந்த பேக்கிங் யூனிட் வந்ததுக்கப்புறம் தான் நான் இதை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கரெக்டாக வந்து இப்போது அதுக்கான வேலை வந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக வந்து மேட் ஃபினிஷ் நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்ச அங்கீகாரம் இந்த ஒரு ஆர்டிக்கல்னு சொல்லலாம். என்னோடய சைல்ட்ஹுட் ட்ரீம் இந்த புக்கில் பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஸோ
முருகர் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. சூப்பராக நான் இங்கேயே பக்கத்தில் வச்சுட்டேன். எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் காஃபி எடுத்துக்கிட்டு என்னோடய ஸ்டாஃபை வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் நானும் உட்காந்து பேசிக்கிட்டே அடுத்தடுத்து என்னென்ன அப்கிரேட் பண்ணணும், என்னென்ன பேக் பண்ணணும், ஸோ அந்த வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு வந்து என்னோடய என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய வந்து செடி வைக்கணும்னு ஆசை, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசலுக்கு, அதாவது வீட்டுக்கு வரத்துக்கு முன்னே இந்த பால்கனி வந்து நம்மளுக்கு தான் வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரில் போட்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி ஸ்டாண்ட் நான் செய்ய சொன்னேன் கார்பெண்டர்கிட்ட சொல்லி, பெல்லெல்லாம் வச்சு ஒரு அழகான ஸ்டாண்ட் ஒன்று செய்யுங்க. இந்த ஸ்டாண்ட் எதுக்கு அப்படின்னா, மணக்குளம்லேருந்து ஒரு விநாயகர் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த விநாயகரை வந்து வெளியில் வைக்கிறதுக்காக, ஸோ அவரை தாண்டி தான் உள்ளே போகணுன்றதுக்காக இங்கே வந்து ஸ்டாண்ட் செய்ய சொன்னேன். ஸோ இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா கீழே வந்து கிரானைட்லேயே ஒட்டிட்டு நல்லா வந்து அதுக்கு பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருக்கேன். ஸோ அது அழகாக இந்த பக்கம் இங்கே வச்சுக்கலாம். ஸோ வாசலுக்கு வரதுக்கு முன்னாடி இவர் தரிசனம் பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போவோம். ஸோ இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கரெக்டாக பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி தாத்தா பேர் தான் வீட்டுக்கு வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது கீழே அப்படியே அந்த விநாயகரை வச்சுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கந்திஷ்டி விநாயகர். ஸோ இவர் வந்து நான் ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். எங்கே வாங்கின ஞாபகம் இல்லை, ஒரு பூஜா ஷாப்பில் தான் வாங்கினேன். இந்த விநாயகர் வந்து வடக்க பார்க்குற மாதிரி வைக்கணும். கரெக்டாக அந்த வீடு வடக்க பார்த்த மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த யந்திரம்லாம் இருக்கும். ஸோ கந்திஷ்டி வராமல் இருக்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம வாசலுக்கு மேலே மாட்டிடலாம். ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. எனக்கே எனக்கான ஒரு பிளேஸ், சொந்தமான ஒரு இடம், சொந்தமான நம்மளுக்கு வந்து கடவுள் அமைச்சு கொடுத்த ஒரு விஷயத்தை வந்து அழகாக பார்த்து பண்ணுறப்போ அது கிடைக்கிறக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து அளவே கிடையாது இல்லை. அதனால நானே எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். என்னை பொறுத்தவரையுமே வந்து மற்றவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறத விட நம்மளே பண்ணலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் எனக்கு. நம்மளே ஒன்று பார்த்து பண்ணுறப்போ ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து அழகாக வந்து இந்த பிள்ளையாரை மாட்டியாச்சு. எப்படி இருக்கார் பிள்ளையார் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல நான் வந்து பூஜா ரூம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட FSSAI சர்டிஃபிகேட். கண்டிப்பாக ஒரு ஃபுட் பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து லைசன்ஸ் வாங்கணும். ஸோ நான் வந்து அதுக்கு வந்து கண்ணாடி ஃப்ரேம் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வருஷம் ரினிவல் பண்ணணுன்றதுனால அதை வந்து நம்ம ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் பண்ணால் நம்மளால் பண்ண முடியாதனால, ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம புதுசு ரினிவல் பண்ணுறப்போ திருப்பி மாற்றி வைக்கணுன்றதுக்காக நான் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்து நான் இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ அது கரெக்டாக இந்த என்னோடய ஓவன் பக்கத்தில் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. நான் பாரிஸ் போனப்போ ஈஃபல் டவர் கிட்ட எடுத்துக்கிட்டது. ஸோ லைஃப்பில் எல்லாருக்குமே பக்கெட் லிஸ்ட்னு இருக்கும் இல்லையா. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம எப்போவுமே மற்றவங்களை எதிர்பார்த்து சில விஷயங்கள் வந்து நம்ம காத்துட்டே இருப்போம். பட் அது மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளே பண்ணிக்கலாமே. ஸோ செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் லவ் விட பெருசாக என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக நம்ம வந்து யூரோப் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வருஷமும் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். கண்டிப்பாக அது எங்கே அப்படின்றது நான் உங்களுக்கு போகிறப்ப ரிவீல் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். சூப்பரான vlogs கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் என்னோடய ட்ரீம். நல்லா கஷ்டப்படணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலிக்கு நல்லா வந்து சேவிங்ஸ் பண்ணணும், நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை தானே. ஸோ மற்றவங்களுக்கு ஓடி உழைச்சி நம்ம கடைசியில் என்ன கொண்டு போகிறோம், நம்ம வந்து ஹாப்பியாக வச்சுக்கலன்னா. அண்ட் இந்த இடத்துல வந்து எங்களோட நேம் போர்டு வைக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக முருகர் பக்கத்தில் வச்சுருந்தோம். பட் அங்கே வந்து நம்ம ஃப்ரேம் அந்த வச்சதுனால கரெக்டாக வாசலுக்கு போகிற வழியில் இங்கே வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ கரெக்டாக இந்த ஃப்ரேம் இங்கே வைக்கிறேன் நேம் போர்டு. இது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸிபிஷனில் நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நேம் போர்டு. நீங்கள் என்னோடய இனிஷியல் வீடியோஸ்லாம் இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. ரொம்ப நாளாக என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங் இந்த ஒரு நேம் போர்டு தான் காமிச்சு நான் இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். நான் ஜிங்கா நெயில்ஸ் வாங்கினதால எனக்கு ஈஸியாக இருக்குது. அழகாக இந்த லைட் வெயிட் அந்த ஃப்ரேம்ஸெல்லாம் நம்ம ஈஸியாக மாட்டுறதுக்கு, அதே மாதிரி ட்ரில்லிங் மிஷின் நம்மளுக்கு யூஸ் இல்லாமல் அழகாக கையிலே அடிச்சுக்கலாம். ஸோ பக்காவாக செட் பண்ணியாச்சுங்க. இப்போ பேக் பண்ண ஆரம்பித்தாலும் டைம் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 hours ஆச்சு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 ஆர்டர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து நம்ம பட்டர் வாங்கி நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓவர் ஸ்டாக்கேஜ் இருக்காது. நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கான பட்டர் மட்டும்தான் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணுறோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து பிராண்டடான பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 பேட்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது வீட், ராகி, கருப்பு கவுனி அண்ட் ராயல் வீட் நட்ஸ், சத்து மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஓமம் அண்ட் ஜீரா. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் பேக் பண்ண போகிறேன்.
ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு பேட்ச் பேட்சாக நம்ம வந்து பேக் பண்ணி அழகாக வந்து பேக் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஸோ இது வந்து நான் எனக்காக கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு என்னோடய மெஷரிங் கப்ஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்து. ஸோ இதுக்காக தான் நான் அதை கஸ்டமைஸ் பண்ணேன். என்னோடய நேம் லோகோலாம் என்னோடய ஃப்ரெண்டு போட்டு கொடுத்தாங்க சுபைதா. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப அந்த சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் குட்டி குட்டியாக இன்னும் நிறைய டெக்கரேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். டெக்கரேட் பண்ணிக்கிட்டே பேக் பண்ணுறது, பேக் பண்ணுறது, என்னோடய பிஸ்னஸ், என்னோடய பர்சனல் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன். அண்ட் மெயினாக குட்டி வீட்டில் இருக்கிறப்போ சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுவோம் இல்லையா, எமோஷனலாக நிறைய விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து என்னோடய ப்ளாக்ஸில் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இது வந்து ஒரு சடனாக ஒரு பிஸ்னஸ் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்குன்றப்போ நம்ம எப்படி வந்து பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படிலாம் நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு பர்சனல் கனெக்டோடு தான் நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அதே மாதிரி என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்கிறேன். மைட் பி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அது வந்து ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா பீட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை தாங்க நான் போடுவேன் குக்கீஸ்க்கு. ஒயிட் சுகருக்கு அறவே கிடையாது. ஸோ ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கக்கூடிய, அதாவது விவசாயிங்கிட்டேருந்து வாங்கக்கூடிய நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம குக்கீஸில் பார்த்திங்கன்னா கோதுமை, பட்டர், நாட்டு சக்கரை, கருப்பு கோணி, அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நட்ஸ் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான சிறுதானியங்கள் மில்லட்ஸ் போட்டு நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த குக்கீஸ் பார்த்திங்கன்னா எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ கலர்ஸோ கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நான் என் பையனுக்கு எப்படி பண்ணி கொடுப்பணும் அதே மாதிரி தான் ஒரு பேட்சும் ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் குக்கீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கிட்ஸுக்கோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கோ கூட வேணும்னா மறக்காமல் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 குக்கி நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டாலும் எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் வரும். அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ராயல் வீட் நட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நட்ஸ் இருக்கும். ஸோ வீட் அண்ட் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண எல்லா குக்கீஸும் வந்து நீட்டாக பேக் பண்ணி கொரியருக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ மீண்டும் நல்ல வீடியோன்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.